வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புத்தகத்தை ராபர்ட் கிரீன் எழுதியிருக்காரு. அதில் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். முதல் 8 விதிகளை பார்த்துட்டோம். இன்னும் 40 விதிகள் பாக்கி இருக்குது. இந்த வீடியோவில் 9 முதல் 12 அடுத்த 4 விதிகளை பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த புத்தகம் நிறைய அமெரிக்காவினுடைய சிறைகளிலெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான இன்ஃபர்மேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பவரை அடையிறதுக்கு நிறைய ஹார்ஷான டாக்டிக்ஸ்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுனால தடை செய்யப்பட்டிருக்கிறது. களவும் கற்றுமற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் எதிரி இந்த மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது நல்லது தானே. 48 லாஸ் ஆஃப் பவருடைய 9வது விதி, எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது. அடுத்தவங்களை உங்கள் செயல் மூலமாக நீங்கள் தோற்கடிக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்றைக்காவது ரொம்பவே அதிகமாக ஆர்கியூ பண்ணுற ஒரு ஆளை பார்த்து இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எங்கேயாவது ரொம்ப ஆர்கியூ பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஆர்கியூ பண்ணி ஒருத்தரை நீங்கள் ஜெயித்தாலும் லாங் டைமில் உங்களுக்கான ஒரு எதிரியை தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. கிபி 1502 இட்டாலியில் இருக்கக்கூடிய சாண்டமரியா சர்ச்சுக்கு ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஒரு மார்பிள் இறங்குது. அந்த மார்பிளை வச்சு ரொம்ப அழகான சிலையை செதுக்கணும் அப்படின்னு அந்த ஊருடைய மேயரான சொடரினி பல வருடங்களாக கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மார்பிளை இறக்கி வைக்கும்போது கரெக்டாக அந்த மார்பிளோட சென்டரில் உடஞ்சி போயிடுது. ரொம்பவே சோர்ந்து போன சொடரினி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்த ஒரு நபர் லியோனார்டோ டாவின்சி. டாவின்சி கிட்ட போய் இந்த கல்லை கொடுத்தா ரொம்ப அற்புதமான சிலையை அவரால் செதுக்க முடியும் அப்படின்னு சொடரினி ரொம்ப நம்புகிறார். டாவின்சியையும் போய் அப்ரோச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் டாவின்சி அப்போ பல வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த சிலையை அவரால் செதுக்க முடியலை. ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாரு சொடரினி. அப்போ தான் அவருக்கு ஒரு செய்தி தெரியுது, ரோம் நாட்டில் டாவின்சிக்கு நிகரான ஒரு சிற்பி இருக்கிறாரு. அவருடைய பெயர் மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு தெரிய வருது. ஆனால் டாவின்சியுடைய மிகப்பெரிய ஃபேனான சொடரினியால் மைக்கேல் ஆஞ்சலோ வச்சு இந்த சிலையை செதுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்கலை. இருந்தாலும் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக மைக்கேல் ஆஞ்சலோவை ரோம் நாட்டிலேருந்து இட்டாலிக்கு வர வைக்கிறாரு. இட்டாலிக்கு வந்த மைக்கேல் ஆஞ்சலோ அதை கண்ணில் பார்க்குறாரு. இந்த கல்லை வச்சு ரொம்பவே அற்புதமான சிலையை செதுக்க முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த கல் எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனுஷனுடைய போஸை நான் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சொடரினியும் ஒத்துக்கிறாரு. மைக்கேல் ஆஞ்சலோ அடுத்த சில வாரங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி ரொம்ப அழகான ஒரு சிலையை உருவாக்குறாரு. சொடரினியை கூப்பிட்டு அந்த சிலையை காமிக்கிறாரு. அதை பார்த்த சொடரினி, இந்த சிலையோட மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கே, அதை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்கிறாரு. மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு தெரியுது இந்த சிலை ரொம்ப அற்புதமாக வந்திருக்குன்னு. ஆனால் சொடரினி இந்த சிலைக்கு நேராக கீழே இருந்து பார்க்குறாரு. அதனால தான் மூக்கு பெருசாக தெரியுது. அவர் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தாருன்னா கண்டிப்பாக இந்த சிலை அற்புதமானதுன்னு ஒத்துக்குவார் அப்படின்னு. ஆனாலும் மைக்கேல் ஆஞ்சலோ சொடரினிக்கிட்ட எதுவுமே சொல்லலை. நேராக கையில் உளி எடுத்துக்கிட்டு அந்த சிலையோட மூக்குக்கிட்ட போய் அதை மாற்றுற மாதிரி நடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து சொடரினியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த சொடரினி, நான் சொன்னேன்ல இந்த சிலை இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிலையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிலை இன்றைக்கும் இட்டாலியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலை. அந்த சிலையை பண்ணதுக்கு பிறகு தான் மைக்கேல் ஆஞ்சலோ உலக அளவிலே பிரபலமாகிறாரு. அதற்கு பிறகு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்குவோம். நம்மக்கிட்ட ரொம்பவே மோசமான ரிசோர்ஸை கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க. அந்த வேலையை இந்த உலகத்திலேயே சிறப்பாக நம்ம செய்கிறோம். அப்போது ஒருத்தர் அந்த வேலையை பார்த்து இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இதை அப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு குறை சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவர் மேலே கோவப்பட்டு நம்ம கத்துவோம், ரொம்ப ஆர்கியூ பண்ணுவோம். இதை விட சிறப்பாக யாராலையும் செய்ய முடியாத, முடிஞ்சால் நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கத்துவோம். ஆனால் இந்த கதையில் மைக்கேல் ஆஞ்சலோ என்ன பண்ணாருன்னா, அவருடைய ரொம்ப சிறப்பான வேலையை ஒருத்தர் குறை சொல்லும்போது அவர் எதுவுமே பேசலை. அதுக்கு பதிலாக அந்த சிலை சிறப்பானது தான் அப்படின்னு அதை குறை சொன்ன ஆளையே உணர வச்சார். இந்த ஒரு விஷயத்தை தான் பவரை அடையிறதுக்கான 9வது விதியாக ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களை வார்த்தை மூலயமா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக அவங்களையே உண்மையை உணர வைங்க. முடிஞ்சால் உங்கள் செயல் மூலியமாக அவங்கள வெற்றி பெறுங்க. 48 லாஸ் ஆஃப் பவருடைய 10வது விதி,
எப்பவுமே ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிற நபர்களை, எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருக்கிற நபர்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அவங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். மனிதர்களுடைய எமோஷன் ஒருத்தங்களை விட்டு இன்னொருத்தங்க கிட்ட ரொம்ப ஈஸியாக பரவக்கூடியது. அதனால் எப்போவுமே சோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட அவங்களுடைய சோகம் உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறவங்களில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. முதல் டைப்பு சூழ்நிலையினாலேயோ அல்லது அவங்களுடைய பிறவியினாலேயோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யலாம். ஆனால் 2வது டைப் அவங்க செய்கிற செயல் மூலியமாக காரணமே இல்லாமல் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்மளோட நண்பரை நம்ம துரோகி அப்படின்னு கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை யூ ப்ரூட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஜூலியஸ் சீசரை முதுகில் குத்தி துரோகம் பண்ணதுனால தான் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவரோட பெயரில் அதை சொல்கிறாங்க. ஆனால் ஜூலியஸ் சீசரை விட ப்ரூட்டஸ் ரொம்பவே நல்லவர். அப்புறம் ஏன் ஜூலியஸ் சீசரை அவர் கொலை பண்ணார்? ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது ரோம் நாட்டோட மிகப்பெரிய பதவியான ஒரு பதவியை தன்னுடைய நண்பனான கேஷியஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கேஷியஸ் கூட பழகும்போது தான் அவருக்கு தெரியுது கேஷியஸ் எந்த ஒரு நேரத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் அப்படின்னு. அவருக்கு என்ன தான் செஞ்சாலும் திருப்தியே அடையாத ஆள் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட இவ்வளோ பெரிய பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஜூலியஸ் சீசர் நினச்சதுனால தன்னுடைய நண்பனான ப்ரூட்டஸ் கிட்ட கொடுக்குறாரு. கேஷியஸை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ப்ரூட்டஸ் தான் ரொம்ப நல்லவராச்சே. ஜூலியஸ் சீசர் மாதிரி அவரால் தன்னுடைய நண்பன் கேஷியஸை அவாய்ட் பண்ண முடியல. அவர் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டே தான் இருக்கார். ஜூலியஸ் சீசர் தன்னுடைய ஆட்சியில் பண்ண சின்ன சின்ன தவறை கூட கேஷியஸ் ரொம்ப மிகைப்படுத்தி எப்போவுமே ப்ரூட்டஸ் கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆரம்பத்தில் ப்ரூட்டஸ் அதை பெருசாக கண்டுக்காமல் இருந்தாலும் நாள் ஆக ஆக ஜூலியஸ் சீசர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய உயிர் நண்பனான ஜூலியஸ் சீசர் மேலேயே ப்ரூட்டஸ்க்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கேஷியஸ் கூட மட்டும் ப்ரூட்டஸ் பழகாமல் இருந்திருந்தாருன்னா ஒன்று ஜூலியஸ் சீசரை திருத்தி இருப்பார், அப்படி இல்லைன்னா மக்களே ஜூலியஸ் சீசரை பதவியிலிருந்து தூக்குனதுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு அவர் வந்திருப்பார். ஆனால் ஜூலியஸ் சீசர் மாதிரி கேஷியஸை அவரால் அவாய்ட் பண்ண முடியல. அந்த ஒரே ஒரு தப்புனால தான் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய துன்பமான நிகழ்வுக்கு அவர் காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் என்றைக்குமே அழிக்க முடியாத துரோகி அப்படிங்கிற பேருக்கும் அடையாளமாக மாறிட்டார். நம்ம வாழ்க்கையிலும் கேஷியஸ் மாதிரியான நெகட்டிவான நபர்கள் கட்டாயமாக இருப்பாங்க. அவங்கள நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அவங்கள கட்டாயம் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? மனிதர்களை எப்போவுமே அவருடைய எண்ணத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவங்களுடைய செயலோட விளைவுகளை வச்சு தான் எடை போட கற்றுக்கணும். நம்மளுடைய நண்பர் ஒருவர் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிற விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே மாட்ட வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அவர்களை நண்பர்களாக பார்க்காம எதிரியாக பார்க்க கற்றுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள உங்களால் எப்போவுமே மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. இந்த விஷயத்தை தான் பவரை அடையிறதுக்கான 10வது விதியாக ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. 48 லாஸ் ஆஃப் பவருடைய 11வது விதி, எப்பொழுதுமே அடுத்தவர்களை உங்களை சார்ந்து இருக்க வைக்க கற்றுக்கணும். எப்போ உங்களுடைய தேவை அடுத்தவங்களுக்கு இருக்குதோ அப்போவே நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போ அடுத்தவங்க உங்களை சார்ந்து இருக்காங்களோ அப்போவே உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிரும். இதை தாண்டி பொருள் ரீதியான தேவையை தாண்டி எமோஷனல் ரீதியான தேவை இருக்குல்ல, இவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எமோஷனல் ரீதியான தேவை அடுத்தவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடச்சதுன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான பவர் உங்களை தேடி வரும். கிபி 400லேருந்து கிபி 1400 வரைக்கும் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்பெல்லாம் ஒரு போரில் போர் வீரன் ரொம்ப சிறப்பாக செயல்படுறானோ அப்பெல்லாம் அவனை கடவுளுக்கு பலி கொடுக்குற நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி பலி கொடுத்தா அவன் கடவுளில் ஒரு ஆளாக மாறிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த ஊர் முழுக்க இருந்தது. இதை புனிதமான காரியமாக அந்த ஊரில் எல்லாம் நம்பினாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருந்தது. எப்பெல்லாம் ஒரு போர் வீரன் ரொம்ப சிறப்பாக செயல்படுறானோ அப்பெல்லாம் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், சம்பள உயர்வும் கொடுக்கணும். ஆனால்
அந்த நகரத்தில் இளம் வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆளுக்கு நான் ஏன் சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நினச்சதுனால அந்த போர் வீரனை கடவுள் பேரை சொல்லி கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. தேவையால் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எப்போ உங்களுடைய தேவை இந்த உலகத்துக்கு இல்லையோ அப்போது உங்களை ஒழிச்சு கட்டுறது தான் இந்த உலகத்தினுடைய முதல் வேலையாக இருக்கும். எப்படி நம்மளுடைய தேவையை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துறது? அதுக்கு 2 வழி இருக்குது. முதல் வழி, கூட்டத்திலிருந்து தனியாக தெரிகிற மாதிரியான டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துக்கணும். என்கிட்ட அப்படி எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லையே அப்படின்னாலும் டேலண்ட் இருக்கிற மாதிரியாவது அட்லீஸ்ட் காட்டிக்கணும். 2வது வழி, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும். எப்போ நீங்கள் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் தலை மேலே எடுத்துக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு அதிகமான பவரும் கிடைக்கும். ராபர்ட் கிரீனும் பவரை அடையிறதுக்கான 11வது விதியாக இதை தான் சொல்கிறாரு. உங்களுடைய தேவையை நீங்கள் அதிகப்படுத்தணும். அடுத்தவங்களை உங்களை சார்ந்து இருக்க வைக்க கற்றுக்கணும். இந்த விதியை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 48 லாஸ் ஆஃப் பவரினுடைய 12வது விதி, அப்பப்போ நேர்மையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிறது மூலியமா உங்களுடைய எதிரியை நீங்கள் ரொம்ப சுலபமாக திசை திருப்ப முடியும். ரொம்ப சுலபமாக அவங்கள தோற்கடிக்கவும் முடியும். நீங்கள் செய்கிற ஒரே ஒரு நேர்மையான விஷயம் உங்களோட எதிரிக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச பல நேர்மையற்ற விஷயங்களை ரொம்பவே சுலபமாக மறைச்சிரும். ஏன்ஷியன் சைனாவில் ஷெங் கிங்கோட 8வது அரசர் தன்னுடைய மகளை ஹூக் கிங்டமுடைய அரசருக்கு மணம் முடிக்க ரொம்ப நாளாக ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு நாள் தன்னோட அரசவைக்கு எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. என்னுடைய கிங்டமை நான் விரிவாக்க ஆசைப்பட்றேன். ஸோ எந்த நாட்டு மேலே நான் படையெடுத்து போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மந்திரி ஹூக் கிங்டமுடைய பேரை சொல்கிறாரு. அதற்கு அவர் ரொம்பவே கோபப்பட்டு நடிக்கிறார். ஹூக் கிங்டம் என்னுடைய சகோதர நாடு, அதன் மேலே நான் எப்படி படையெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. அந்த மந்திரி கொலை செய்யப்படுறார். இந்த விஷயம் ஹூக் கிங்டமுடைய அரசர் காதுக்கு போகுது. நம்ம மேலே இவ்வளவு விசுவாசமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி ஹூக் கிங்டமுடைய அரசர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ஏன் இவ்வளவு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவருடைய மகளை நமக்கு மணமுடிக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு. அதுக்காக ஹூக் கிங்டமுடைய அரசரும் ஒத்துக்கிறாரு. ஹூக் கிங்டம்க்கும் ஷென் கிங்டம்க்கும் ஒரு நல்ல ஒரு உறவு உண்டாகுது. ஆனால் சில வாரங்கள்லேயே யாரும் எதிர்பார்க்காத போது ஹூக் கிங்டம் மேலே படையெடுத்து போய் அந்த நாட்டையே தரைமட்டமாக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது, அவ்வளோ நாளாக தன்னுடைய மகளை ஹூக் கிங்டமுக்கு மணமுடிக்கிறதா பேசினதும் தன்னுடைய மந்திரியை கொன்னதும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் தான் ஹூக் கிங்டமுக்கு அவருடைய ஹானஸ்டி தெரியும். எப்போ இவர் நேர்மையாக இருக்கார் அப்படின்னு ஹூக் கிங்டம் நம்புகிறாங்களோ அப்போவே இவர் மேலே இருக்கக்கூடிய பயமோ அல்லது இவர் மேலே எச்சரிக்கையாவோ இருக்காமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம படையெடுத்து போனதுனால ரொம்பவே ஈஸியாக இவரால் வெற்றி பெற முடிஞ்சது. நீங்களும் உங்களோட எதிரியோட கவனத்தை திசை திருப்ப அவங்கள தோற்கடிக்க அப்பப்போ இந்த செலக்டிவ் ஹானஸ்டி அப்படிங்கிற பிரின்சிபலை பயன்படுத்தலாம். செலக்டிவ் ஹானஸ்டி அப்படின்னா பல சூழ்ச்சிகள் பண்ணினாலும் அப்பப்போ ஹானஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது. இதை தான் பவர் அடையிறதுக்கான 12வது விதியாக ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. இதை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பட்டுச்சு. ஹானஸ்டியாக இருக்கிற மாதிரி நடிக்க சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு புத்தகத்துடைய சம்பரியை பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் சொல்ல முடியும். இதில் என்னுடைய கருத்து எதுவும் இல்லை. ஆனால் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களோட கருத்தை போய் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. See you in next video.